டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. ஆகிவிட்டது. எப்பொழுது வேணாலும் அந்த கூட்டணி உடையும். கூட்டணியை நம்பி இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. இங்கே மக்களை நம்பி இருக்கின்ற கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. நீங்கள் தான் நீதிபதி, நீங்கள் தான் எஜமானர்கள், நீங்க தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய வலிமை படைத்தவர்கள் என் முன் நின்று பொதுமக்கள். ஆக கூட்டணி என்பது காலத்திற்கு ஏற்றவாறு மாறும். ஆனால் மக்கள் எப்பொழுதும் நிலையானவர்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியான முடிவு. அந்த முடிவு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்லை. போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் படுகிறார்கள். துன்பங்கள், கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. அத்தனையும் பொய் வாக்குறுதிகள். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கைனாவே அது பொய் அறிக்கையாத்தான் இருக்கும். ஆனால் 525 அறிவிப்புகளை பக்கம் பக்கமாக வெளியிட்டு இன்றைக்கு 50 மாத காலம் மக்களை ஏமாற்றி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு 525 அறிவிப்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதனுடைய அமைச்சர்கள் தெரிவிக்கின்றாங்க 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை இன்றைக்கு நாள்தோறும் சொல்லிக் கொண்டு வருகிறார். முழு பூசணிக்காக தட்டில் மறைச்ச மாதிரி, முழு பூசணிக்காவை சோட்டில் மறைக்கின்ற மாதிரி ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு தொழிற்சாலை திறக்கிறதுக்கு வரும்னு பத்திரிகையில் பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2015ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டில் நடத்தி 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அதுதான் பிள்ளைகள்லாம் முடிஞ்சு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி அந்த மாத காலகட்டத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதெல்லாம் பல்வேறு நிலைகளில் இருக்கின்றன. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது அம்மா முதல் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை கொண்டு, தொழில் முதலீட்டார் திட்டத்தை கொண்டு வந்து 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துவேன் என்று ஒரு பொய்யான அறிக்கை கொடுத்து ஒரு பொய்யான நாடகத்தை அரங்கேற்றி இதுவரை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை வந்தது, என்ன நிலையில் இருக்கின்றது, என்ன நிதி கிடைச்சது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எந்தவித அறிவிப்பும் கிடையாது. பலமுறை சட்டமன்றத்தில் கேட்டாச்சு, பத்திரிகையில் ஊடகத்திலும் கேட்டோம். நீங்க தொழில் மாநாட்டை நடத்துறீங்களே அதனுடைய வெள்ளை அறிக்கை விட்டோம், இதுவரைக்கும் கிடைக்கல. ஆக மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு என்பதை மக்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, எங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளங்கள் சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற இடத்துல தான் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் பேர் படித்திருக்கிறாங்க. இன்றைக்கு கல்விக்கு அடித்தளமிட்டது அண்ணா திமுக ஆட்சி. சிந்திச்சு பாருங்க. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி. இந்தியாவில் எங்கேயும் கிடையாது, தமிழகத்திலும் கிடையாது. அது வரலாற்றை படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. மொத்தம் 10 ஆண்டு காலம் 2010 2021 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டாந்தோம். அதே போல 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டாந்துருக்கிற 10 ஆண்டு காலத்தில் 67 கலை அறிவியல் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 67 கொண்டாந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டிலே நம்மை போல் இருக்கின்ற விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளியுடைய மகன் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சி தான் உருவாக்கி கொடுத்தோம். திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட கல்லூரி கிடைக்குதா என்றால் கிடையாது. பாளையங்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.
டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.